வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு, கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு என அத்தனை தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஹைக்கூ, இந்த குறும்பா, அதை குறித்து தான் நம்ம பார்க்க. ஹைக்கூ குறும்பா வடிவம் தான் பார்க்க இருக்கிறோம். வடிவ மாறுபாட்டில் வசீகர தன்மையுடன் திகழ்ந்து வருவது தான் இந்த குறும்பா அப்படிங்கிறது. இந்த குறும்பா அப்படிங்கிறது ஹைக்கூவுடைய தமிழ் பெயர். இது கால இட மன இயல்புகளுக்கு ஏற்ப வடிவத்தில் மாறுபடும். ஆனால் தனக்குரிய அடிப்படை தன்மையை ஒருபோதும் அதை என்ன செய்யாது, இழக்காது. புதுக்கவிதையை தொடர்ந்து தமிழுக்கு அறிமுகமான கவிதை அப்படின்னு இந்த ஹைக்கூ கவிதையை நம்ம சொல்லலாம். குறும்பா என்று சொல்லப்படும் இக்கவிதை மரபு ஜப்பானிய மொழியிலிருந்து தான் தமிழுக்கு வந்தது. ஹைக்கூவின் வடிவம் சொற்சுருக்கம், அதுக்கப்புறம் படிமம், விடுகதை போன்று வினா தொடுத்து விடையளிக்கும் முறை போன்றவற்றை கொண்டதாக இருக்கும். ஹைக்கூவோட வடிவம் சொற்சுருக்கம், படிமம், விடுகதை போன்று வினா தொடுத்து விடையளிக்கும் முறை போன்று என்ன செய்யும் இருக்கும். அடுத்து ஜப்பானிய சீமான் வீடுகளில், அதாவது பெரிய பணக்காரர்களுடைய வீடுகளில் பொழுதுபோக்காக விளையாடக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு தான் என்னது, இந்த ஹைக்கூ. அதுக்கப்புறம் இந்த ஹைக்கூ வடிவமாக வளர ஆரம்பிச்சது. ஹைக்கூவின் வடிவம் ஜப்பானிய மொழியின் மரபு கவிதை வகையை சார்ந்ததாகும். ஜப்பான மொழியினுடைய மரபு கவிதையில ஒன்று தான் இந்த ஹைக்கூ வடிவம். ஹைக்கூவுடைய வடிவ அமைப்புல ஹைக்கூ முதல் அடியில 5 அசைகள் இருக்கும், 2ஆம் அடியில் 7 அசைகள் இருக்கும், 3ஆம் அடியில் 5 அசைகள், மொத்தமாக 17 அசைகளை கொண்டதாக இருக்கும். 17 அசைகள் கொண்டதாக இருக்கும். 3 அடிகள் கொண்டதாக இந்த ஹைக்கூ கவிதையானது இடம்பெறும். அடுத்து முதல் வரியானது சாட்டையை கையில் எடுக்கும் அமைதியான ஆழ்ந்த கோபம் கொண்டதாக இருக்கும். 2வது வரி சாட்டையை ஓங்குவது போன்ற நிதானம் கொண்டது. 3வது அடி சுழற்றி வீசும் தெரிப்போடு நறுக்கென்று இருக்கும் அப்படின்னு இந்த ஹைக்கூ கவிதைக்கு நெல்லை சு மணி அப்படிங்கிறவரே என்ன செய்றாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. முதல் வரி சாட்டையை கையில எடுக்கும் அமைதியான ஆழ்ந்த கோபம் கொண்டதாக இருக்கு. 2வது அடி சாட்டையை ஓங்குவது போன்ற நிதானம் கொண்டது. 3வது அடி சுழற்றி வீசும் தெரிப்போடு நறுக்கென்று என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு நெல்லை சு மணி இதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. இதுல பௌத்த மத கோட்பாடுகளான ஆழ்நிலை தியானம், பற்று அறுத்தல், உண்மையை தேடல், இந்த தத்துவங்கள்லாம் இருக்கும். பாருங்க, ஆழ்நிலை தியானம், பற்று அறுத்தல், உண்மையை தேடல் ஆகிய தத்துவங்களை கொண்டதாக இந்த ஹைக்கூ கவிதைகள் இருக்கும். இப்ப இதுல நமக்கு கூற்று காரணம் இதுலயே கூட கொடுத்து இந்த 3 அடிகளையும் கொடுத்து கூட நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, முதல் வரி கடைசியில கொடுத்திருக்கக்கூடிய அந்த நறுக்கென்று இருக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். 2ஆம் வரியில சாட்டையை கையில் எடுக்கும் அமைதியான ஆழ்ந்த கோபம் கொண்டது, இது கூற்று சரி காரணம் சரி அப்படிங்கிறதுல வரலாம். அடுத்து இதுவும் பௌத்த மத கோட்பாடுகள், அதுல அந்த ஆழ்நிலை இதை என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்து கேட்கலாம். அதனால இதுலலாம் வினாக்கள் வர்றதா இருந்தால் இந்த அமைப்புகள்ல வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உணர்ச்சி குறிப்புகளை ஒளி குறியீடுகளாலும் நிறுத்த குறிகளாலும் வெளிப்படுத்துவது தான் இந்த கவிதையினுடைய முறையாக இருக்கிறது. உணர்ச்சி குறிப்புகளை ஒளி குறியீடுகளாலும் நிறுத்த குறிகளாலும் வெளிப்படுத்தக்கூடிய கவிதை அமைப்பு எது அப்படின்னா ஹைக்கூ கவிதை. இந்த நேரடியான ஓமைகள் ஹைக்கூவில் இடம்பெறாது. நேரடியா ஓமை என்ன செய்யாது, இது போல அது அப்படிங்கிற மாதிரி நேரடியா வரவே வராது. வினா விடை அமைப்புடன் விடுகதை போன்று இருத்தலும் இதனுடைய இயல்பு. அது மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் ஹைக்கூ கவிதையின் நோக்கம். இதனால ஹைக்கூ அப்படிங்கிறது தற்காலத்துல வேகம் நிறைந்த வாழ்க்கையில வெற்றி அடைந்து, ஏன்னா ரொம்ப வேகமா இருக்கிறோம். அப்ப 2 வரி 3 அடியில கருத்தை நறுக்கென்று சொல்லக்கூடிய கவிதை தான் இன்றைய உலகத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் தமிழில் ஹைக்கூ 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல புதிய வகை கவிதை வடிவங்களை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி. இவர் புது புது கவிதைக்கு முதல் படியான வசன கவிதை வடிவில் பாரதி சில கவிதைகளை எழுதுறாரு. புது கவிதையை நமக்கு கொண்டு வரும் முதல்ல பாரதியார் தான். இது மாதிரி ஹைக்கூ கவிதையை நமக்கு தொடக்கத்துல புதிய வகை வடிவங்களை அறிமுகப்படுத்தியவரே பாரதியார் தான். அதனால புது கவிதைக்கு முதல் படியான வசன கவிதை வடிவில் பாரதி சில கவிதைகளை எழுதுறாரு. அதை தொடர்ந்து ஹைக்கூ பற்றி தன்னுடைய கருத்துக்களை சுதேசமித்திரன் இதழில் கட்டுரையாக எழுதுறாரு. ஹைக்கூ பற்றி பாரதியார் எழுதிய இது எதுனா சுதேசமித்திரன் இதழ் ஹைக்கூ எழுதல, ஹைக்கூ பற்றிய கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் கல்கத்தாவிலிருந்து வெளியான இதழ் ஒன்றில் உயனோ நோஹுசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய இலக்கியவாதி
உயனோ நோகுசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய இலக்கியவாதி ஹைக்கூ பற்றி ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுதான் பாரதிக்கு ஹைக்கூ பற்றி எழுத ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. ஜப்பானிய கவிதைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் சிறப்புடையன அப்படின்னு யார் சொல்றான்னா நோகுசி. அந்த உயனோ நோகுசி பார்த்தோம் இல்லையா, அவர் ஜப்பானிய கவிதைகள் அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் சிறப்புடையது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல இத்தகைய உத்தி எதிலே கையாளப்பட்டிருக்கு அப்படின்னா திருக்குறள்லேயே இருக்கு அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்ப ஹைக்கூ அமைப்புல திருக்குறள் உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதி. தமிழ்நாடன், லீலாவதி போன்றோர் மொழிபெயர்ப்பு ஹைக்கூ கவிதைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. கவிஞர் அப்துல் ரஹ்மான் பால்விதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புல ஹைக்கூ கவிதைகளை வெளியிட்டிருக்கிறாரு. இதுல ஒரு கவிதை பாருங்க, முட்டை கொண்டு திட்டை ஏறும் எறும்புகள் அவன் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு கவிதை. அடுத்து படித்தவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய தன்மை உடையதான் இத்தகைய ஹைக்கூ கவிதைகள். மாதிரி அமுத பாரதி, அறிவுமதி, நீலமணி, வைத்தியலிங்கம், கலனியூரன், கலாப்பிரியா இவங்க எல்லாமே ஹைக்கூ எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுப்பின் நெருப்பெங்கே அதோ எரிகிறது ஏழையின் வயிற்றில், இது ஒரு கவிதை. ஜப்பானிய கவிதை கூறும் தத்துவங்கள்ல இருந்து சற்று மாறுபட்டு சமுதாய சிக்கல்களை மையமாக கொண்டதாகத்தான் இந்த தமிழ் கவிதைகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஈரோடு தமிழ் அன்பன், மின்னு சீனிவாசன், அவர் துறவி பத்மநாபன் அழைக்கப்படுறாரு, முதலான பெருங்கவிஞர்களும் ஹைக்கூ கவிதைகள்ல தங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்க. சிறகுகளின் சுவடுகள் என்ற பெயர்ல துறவி, அதாவது பத்மநாபன் அப்படிங்கிறவரு கவிதை தொகுதி வெளியிடுறாரு. இது சிறகுகளின் சுவடுகள் அப்படின்னு. அடுத்து சொந்த தேசத்து அகதிகள் அப்படிங்கிற பெயர்ல கோ வசந்தகுமார் அவருடைய கவிதை வெளியீடு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பலர் என்ன செய்றாங்க, தங்கள் தமிழ் ஹைக்கூ கவிதைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து ஈரோடு தமிழ் அன்பன் புதுக்கவிதையில் சிறந்த பாடல்களை எழுதி புகழ்பெற்றவர். அவருடைய சூரிய பிறைகள், அப்புறம் மித்ராவின் குடையில் கேட்ட பேச்சு போன்ற கவிதைகள்லாம் ரொம்ப சிறந்த ஹைக்கூ நூல்களாக இருக்கிறது. லக்ஷ்மிபாய் பிள்ளையுடன் குழந்தைகள் காப்பகத்திற்கு, இது ஒரு கவிதை. அடுத்து மனதில் வெப்பம், வாயில் புகை, நுரையீரலில் ஒட்டடை ஓட்டை போன்ற இந்த கவிதைகள்லாம் அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக நினைச்சுகிறது இருக்கிறது. கீற்று அப்படிங்கிற நூல்ல வேனிலா ஸ்டாலின் அப்படிங்கிறவர் அரும்புகள் என்ற தலைப்புல ஹைக்கூ கவிதைகள். கீற்று நூல் கீற்று, ஆசிரியர் வேனிலா ஸ்டாலின், அரும்புகள் அப்படிங்கிற தலைப்புல ஹைக்கூ கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. 1984 கவிஞர் அமுத பாரதி என்ன செய்றாங்கன்னா புள்ளிப்பூக்கள் அப்படிங்கிற முதல் ஹைக்கூ கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பு எதுனா இந்த புள்ளிப்பூக்கள் அப்படிங்கிறதா அமுத பாரதி 1984 வெளியிடுறாங்க. இன்று சமூக சிக்கல்களை பாடுபொருளாக கொண்டு இந்த ஹைக்கூ கவிதைகள் நிறையவே படைக்கப்பட்டு தொகுப்புகளாக நூலாக்கம் பெற்றும் என்ன செய்து வெளிவந்திருக்கிறது. புது கவிதையில பெரும் வெற்றி பெற்ற கவிஞர்கள் ஹைக்கூ எழுதுவதிலையும் தங்கள் திறனை காட்டியிருக்கிறாங்க. ஹைக்கூ கவிதைகள் அப்படிங்கிறது சிந்தித்து புரிந்து ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில ஹைக்கூ கவிதைகளும் படைப்பாளர்களும் அமுத பாரதி, புள்ளிப்பூக்கள், காற்றின் கைகள், ஹைக்கூ அருவிகள் அப்படிங்கிற தொகுப்புகள். அறிவுமதி, புள்ளின் நுனியில் பனித்துளி, கடைசி மழை துளி, இது ரெண்டும் அறிவுமதி எழுதினது. கலனியூரன், நிரந்தர மின்னல்கள், நட்சத்திர விழிகள், இது ரெண்டும் கலனியூரனுடைய படைப்பு. ஈரோடு தமிழன்பன் சூரிய பிறைகள், அவை நாயகன் அப்படிங்கிறவரு சூரிய செதில்கள், சூரிய பிறைகள் ஈரோடு தமிழன்பன், சூரிய செதில்கள் அவை நாயகனோடது. மித்ரா ஹைக்கூ கவிதைகள், செந்தில் நனையாத நிலா, நேமவி ரவி, முனை கெட்ட தீ, முரளிதரன் கூடைக்குள் தேசம், பரிமளமுத்து இலையுதிர் காலம், நிரந்தரம் அல்ல, ஜப்பானிய ஹைக்கூ 400, கவிஞர் அமரன் நால்வர் 400, மணிமேகலை நாகலிங்கம் நினைவில் நீ, மு முருகேஷ் நிலா முத்தம், பொள்ளாச்சி குமாரராஜன் மீன் கொத்தி நாரைகள், சிபி மகரந்த ரகசியங்கள், வி தங்கராஜ் குறிஞ்சி பூக்கள், நாணர்காடன் பிரியும் நேரத்தில், ஞானசேகரன் விற்பனைக்கு புத்தன், ஆதிக்குடி, இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்க. புதுவை சீனு தமிழ்மணி இவருடைய கரந்தடி அப்படிங்கிறதும், சி விநாயகமூர்த்தி புன்னகை மின்னல், கவிஞர் கவிமுகில் ஃபெதர்டு ஃபெஸ்டோன்ஸ், கன்னி கோயில் ராஜா தொகுப்பாளர் ராஜாங்கம் அப்படிங்கிற பேர்ல, புதுவை தமிழ் நெஞ்சன் துளிப்பா வித்து புதுச்சேரி, தேன்மொழி இகபாரதி தமிழ் அமுது, இவங்க உசுறு
கூட்டல் மனசு சமம் பெண் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கவிஞர் புதுவை ஈழன் செலட்டின் குச்சிகள், கன்னி கோயில் ராஜா, ஆளாக்கு, அருணாச்சல சிவா பொன் விசிறி, வசீகரன் குட்டியூண்டி, கௌதமன் நெத்திச்சுட்டி, நந்தவனம் சந்திரசேகரன் வண்ணத்து பூச்சிகளின் மீது நத்தை கூடுகள், புதுவை தமிழ் நெஞ்சன் நுகத்தடி, வாலிதாசன் கைக்குட்டை காகிதங்கள், தேவகி மைந்தன் உதிரிப்பூக்கள், ஆர் அபிலாஷ் இன்றிரவு நிலவின் கீழ். இது போன்ற படைப்புகள். ஹைக்கூ பற்றின ஓரளவுக்கு ஆன செய்திகள் கிடைத்திருக்கோன்னு நம்புகிறேன். குறிப்புகள் எடுத்து வைத்து படிங்கள். வெற்றி நமதே. நன்றி.